இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 ஜனவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி சிலைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டதால் அங்கு பெரும் பதட்டம் ஏற்பட்டது என்றும் இதை கண்டித்து காங்கிரசார் போராட்டம் நடத்திய போது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியதால் இரு தரப்பினர்களையும் பயங்கர மோதல் ஏற்பட்டுள்ளதாக புதுச்சேரியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாளை அமெரிக்காவுக்கும் உலகத்திற்கும் முதல் மனிதனாக பதவி ஏற்க உள்ள திரு பாரக் ஒபாமா அவர்கள் நியூஸ் தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு அனுப்பிய இமெயில் கடிதத்தை இந்த படத்தில் பார்க்கிறீர்கள். டெல்லியில் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது பாதுகாப்பு இணையமைச்சர் திரு பல்லம்ராஜ் அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்றும் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை வெறும் கண்துடைப்பே என கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது இந்திய அரசு இலங்கை தமிழர் பிரச்சனையில் எப்படி அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று பாகிஸ்தான் அரசு இந்திய அரசுக்கு அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது என்று கூறினார்கள். டெல்லியில் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது என்றும் இதில் ஜார்க்கண்டில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அசாம் மாநிலத்தில் ஏகப்பட்ட வெடிமருந்துகளை கைப்பற்றியதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் குடியரசு தினத்தன்று பல்வேறு இடங்களில் வெடிக்க செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக குவஹாத்தியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர் திரு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் இயங்குவதை பற்றி பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். அவர் டெல்லியில் நிருபர்களிடம் கூறிய போது சென்னை கோவை, சென்னை பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இடங்களில் புல்லட் ரயில் விடுவதற்கான ஆயத்த பணிகள் தயார் செய்யப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்வதற்காக கர்நாடக தொழிலதிபர் திரு விஜய் மல்லையா முயற்சி மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நடிகர் கமலஹாசனின் மகள் சுருதி குளிக்க செல்கிறார் என்று நினைக்க வேண்டாம். சென்னையில் நடந்த ஒரு விழாவில் இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி ஆடையை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் பார்ப்பனிய ஆரிய கலாச்சாரமோ என்று 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திராவிட மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை சென்று வருவதற்கு இயலாத காரணம் எதுவும் இருந்தாலும் அதனை வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாம் அல்லது எது தக்க கால நேரம் என்பதை எடுத்துரைத்திருக்கலாம். அப்படி எதுவும் நடைபெறாதது மாநில அரசை பொறுத்தவரையில் வேதனையான நிலையாக உணரக்கூடியதுதான் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் இலங்கை சென்று ராஜபக்சேவை சந்தித்துவிட்டு வந்துள்ளார். அந்த விவரமும் சரியாக வெளிவரவில்லை என்று வேதனை அடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் இலங்கையில் 5 லட்சம் தமிழர்கள் மரணத்தில் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக புத்தாண்டு மற்றும் சங்கமம் நிகழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார் என்றும் இது போன்ற கண் துடைப்புகளை கண்டு தமிழக மக்கள் இனியும் ஏமாறக்கூடாது என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சினிமா டைரக்டர் சீமான், பெரியார் திராவிட கழக தலைவர் TS மணி, தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி தலைவர் திரு மணியரசன் ஆகிய 3 தமிழ் தியாகிகளுக்கும் சென்னை ஐகோர்ட் ஜாமீனில் விடுதலை செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்ணாவிரதத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள்
போரூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரத்த அழுத்தம் சீரடைய மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளும் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று திறக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய குழு தலைவர் திரு முனிராஜ் அவர்கள் இன்று காலை அவரது வீட்டின் அருகே முகமுடி அணிந்த மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் திமுகவினர் ஜிஎஸ்டி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது என்றது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திரு முனிராஜின் தம்பி திரு ராமு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மாநில விவசாய கண்காணிப்பு குழு கூட்டத்தை நடத்தியதாகவும் தற்போது தமிழகத்தில் உள்ள விலைவாசிகளை பற்றி ஆராய்ந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கடும் மூடுபனி காரணமாக டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் விமான சேவை முடங்கியது. 6 விமானங்கள் ரத்தாகியதாகவும் 30 விமானங்கள் தாமதமாக கிளம்பியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 19 ஜனவரி 2009 பிற்பகல் 2 மணி அளவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வங்கக்கடலில் மேகமூட்டம் தெரிகிறது. ஆனால் தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை என்பது இந்த படத்தில் பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.